ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அடேங்கப்பா, முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சி அந்த ஒரு பழமொழி இருக்குது பாருங்க, அந்த மாதிரி விஷயத்த நேற்று வந்து நம்மளுக்கு காட்டாமல் மறைச்சிருக்காங்க நம்ம பிக் பாஸ் டீம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து எவிக்டட் அப்படின்ற விஷயங்கள் வந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி காலையிலேயே போஸ்ட் பண்ணது ஃபஸ்ட்டு அன்ஷிதா தான் எவிக்ட் ஆகிறது தான் பிளான். அடுத்தது ஜெஃப்ரி சண்டே எபிசோடில். பட் நேற்று வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சாட்டர்டே வந்துட்டு ஜெஃப்ரி போனதை பற்றி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதை வந்து நம்மளுக்கு ப்ரொமோ 3ல் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, ஜெஃப்ரிக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வெடிச்சிருக்கு. அதாவது அந்த ஒரு கார்டு ஷோ பண்ணும்போது கூட வந்துட்டு, நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு வந்து அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு கூட அழுது பேசியிருப்பார். அப்போ ஜாக்லின் அதுக்கு சொல்ல வரலடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் லைவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு சண்டை வெடிச்சு, சரிங்களா, பயங்கரமான சண்டை வெடிச்சு பிக் பாஸ் உள்ளே வந்து நீ அங்கே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமான சண்டை வெடிச்சு, அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நாளைக்கு அனுப்பப்பட வேண்டிய ஜெஃப்ரியை இதுக்கப்புறமும் வச்சுருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கே அமைச்சிருக்காங்க போல இருக்குது. வெளியே வந்ததுக்கப்புறமா நான் வந்து பேச மாட்டேன், நான் வந்து பேச மாட்டேன், எனக்கு வந்து யார்கிட்டையும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு ஜாக்லின், ரயான், முக்கியமாக சௌந்தர்யா இவங்க 3 பேர்கிட்ட நான் பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி தான் வந்துட்டு அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்தி அப்படி போனால் நல்லா இருக்காது, தயவு செஞ்சு பேசுன்னு சொல்லி அதுக்கப்புறமா நடந்திருக்கு. நேற்று வந்துட்டு ஒரு அனுஷாலான திங்கும் நடந்திருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் பின்னாடி இருப்பார், முன்னாடி ஜெஃப்ரி வந்து இந்த பக்கம் பேசிகிட்டு இருப்பார். டக்குன்னு அப்படி திரும்பி பார்ப்பார், என்னடா எதுக்கு நான் திரும்பி பார்க்குறேன் அப்படின்னுவார். இல்லை சார் ஒரு பயம்னு. எதுக்கு பயம்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி வருதுல்ல, ஏன் திடீர்னு பயம் பண்ணணும்? ஸோ முன்னாடி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடந்ததுனால அதே மாதிரி அந்த கோவத்தில் தான் வந்து மக்கள்லாம் ஆப்போசிட்டில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நல்லா பண்ணீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபேன் இப்படி சொல்லும்போது அப்புறம் எதுக்கு எங்களை அனுப்பிச்சிங்க, அப்பயே அந்த ஆடியன்ஸை கலாச்சிருப்பார், அப்புறம் எதுக்கு எங்களை அனுப்பிச்சிங்கன்னு. உடனே விஜய் சேதுபதி டென்ஷனாக இருப்பார், டேய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கடா, தேவலாம் பண்ணாதுன்னு. அதுக்கப்புறமா ஒன்று சொல்லியிருப்பார், 3 பேர் உள்ளே வந்து ஓட் பண்ணாங்க சார், அவங்கள மட்டும் விட்றாதீங்க, வச்சு செய்யுங்கன்னு வேறு சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு சௌந்தர்யாவும் வந்து வீடியோ முன்னாடி அந்த கேமரா முன்னாடி வந்து அழுதுருக்காங்க போல இருக்குது. இந்த மாதிரி நீ வெளியே போனதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீ இல்லாமல் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நான் இந்த மாதிரி யார்கிட்ட வருத்தப்பட்டதில்லை, ஆனால் நான் தான் உன்னை நாமினேட் பண்ணேன், அதுக்கு நான் வருத்தப்பட போகிறது கிடையாது, ஏன்னா இட்ஸ் மை கேம். சூப்பரில். ஸோ ஏதோ ஒரு சம்பவம், பெரிய சம்பவம் வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் வந்து அதிரடியாக முடிவெடுத்து ஜெஃப்ரியை உடனே வந்து வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்ரெடி சொன்னது தான், இந்த பையன் நல்ல பையன் உண்மையிலே. இந்த பையனுக்கு அன்றைக்கே ஒரு பிரச்சனை வரும்போது எல்லோ கார்டு கொடுத்துருந்தா ஒரு செக்யூராக ஒரு இதுவாக இருப்பான். ஓகே அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பயவலைக்கு அதை கொடுக்காததுனால என்ன ஆகிடுச்சுன்னா, பாவம் அவர் வந்துட்டு எது பண்ணது ஏது பண்ணணும்னு தெரியாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி இன்றைக்கி வெளியேறவர் நேற்று வெளியேறிருக்காப்பில். சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது? ஏன்னா எனக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, உங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் போய் பார்ப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.